கேட்டோம். டாக்டர் பில்லி கிரகாம் அவர்களுடைய ஆரம்ப பகுதி, அவர் மனம் திரும்பினதற்கான அறிகுறி. முதல்ல அவர் நல்ல ஒரு கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்தவர் தான். நல்ல ஜெபிக்கிற தாயுடைய வளர்ப்புல வளர்ந்தவர் தான். ஆனா வாலிப பிரயாத்துல காணப்படுகிறதான சில சின்ன சின்ன சேட்டைகள், சின்ன சின்ன வருத்தங்கள், இதெல்லாம் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதபடிக்கு இவர் தள்ளி தள்ளி ஆண்டுடைய ரட்சிப்ப இவர் விட்டு விலகிக்கிட்டே இருக்கிறத நம்ம கேள்விப்பட்டோம். ஆனா ஒரு நாள் கர்த்தர் அவரை சந்தித்தார். சந்தித்த அந்த நாள் அவரை ஆண்டவருக்கு முழுமையாய் அர்ப்பணிக்கிறவராய் ஆண்டவர் அவரை மாற்றினார். அந்த ஒப்பு கொடுத்த உடனே, மனம் திரும்பின உடனே, அந்த பாடகர் குழு பாடி கொண்டிருக்கும் போது தேவ சமூகத்துக்கு முன்னால வந்து நான் ஆண்டவருக்கு என்ன அர்ப்பணிக்கிறேன்னு சொன்ன அந்த நொடியிலிருந்து அவங்க அப்பா அம்மாவுக்கு ஏற்பட்ட சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. அவ்வளோ பெரிய சந்தோஷம் கிடைத்தது. ஆனாலும் அவங்க அம்மாவுடைய இன்னைக்கு இது வரைக்கும் நம்ம போன வாரம் பார்த்தோம், இன்னைக்கு அதோட தொடர்ச்சியா நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, மனம் திரும்பிட்டார். எல்லாருக்கும் முன்னாடி, சபைக்கு முன்னாடி வந்து நின்று அவருக்கு ஆண்டவருடைய சமூகத்துல என்ன ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லிட்டார். ஆனா அவங்க அம்மாவுடைய ஜெபம் அப்பவும் நிறுத்தப்படல. அவங்க அப்பாவே ஒரு நாள் விசாரிச்சாராம், எப்படி ஏன் இன்னும் அவனுக்காக கண்ணீர் வடிக்கிற? அவன் தான் தேவ சமூகத்துல தன்னை ஒப்பு கொடுத்துட்டானே, இனி ஆண்டவர் பார்த்து கொள்வார் அப்படின்னு அவங்க அப்பா சொன்ன போது அவங்க அம்மா சொன்னாங்களாம், என்னுடைய ஜெபம் அவன் ஊழியக்காரனா மாறணுங்கிறதுக்காக, ஊழியக்காரனா மாறணுங்கிறது என்னோட ஜெபமா இருக்கும்போது ஆண்டுடைய சமூகத்துல நான் ஒரு பாவி, என்னை மன்னிச்சு தேவ பிள்ளையா என்னை ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லிட்டு விட்டுட்டான். இனி அவன் ஊழியக்காரனா, முழு நேர ஊழியக்காரனா ஆண்டுடைய சமூகத்துல தன்னை அர்ப்பணிக்கும் வரை நான் ஜெபிப்பேன் அப்படின்னு சொல்லி, அதுக்கு பிறகு அவங்களுடைய ஜெபம் எப்படியா மாறிச்சான்? ஆண்டவரே, பாரம் நிறைந்த ஊழியனா என் மகனை மாற்றும் அப்படின்னு மாறிச்சான். ஜனங்களை குறித்ததான பாரம், இந்த உலகத்துல அழிந்து கொண்டிருக்கிற ஜனங்களை குறித்ததான பாரத்தை என் மகனுக்கு கர்த்தர் இந்த ஒவ்வொரு நிமிஷமும் கொடுத்துட்டே இருங்க, ஊச்சிட்டே இருங்கன்னு சொல்லி அவங்க அம்மா ஜெபித்தாங்களாம். அப்படி அவங்க ஜெபிக்க இந்த நபருக்குள்ள ஒரு மாற்றம் உருவானது. டாக்டர் பில்லி கிரகாம் அவருடைய வாழ்க்கையில ஏற்பட்ட மாற்றத்தின் ஆரம்ப புள்ளி என்ன அப்படின்னு சொன்னா, எப்பவுமே என் பேரை சொல்லி எங்க அம்மா ஜெபிக்கிறத நான் கேட்டுட்டே இருக்கிறேன். ஆனா அவங்க சொல்லி ஜெபிக்கிற வார்த்தை என்னன்னா, ஊழியக்காரனா மாறணும். அப்ப நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி நிதானமா நல்ல யோசித்து ஒரு நல்ல முடிவெடுத்தாரா, நான் ஆண்டவரை பத்தி இன்னும் அதிகமா அறியணும். நான் ஆண்டவரை அறிந்தாதான் அறியாத ஜனத்துக்கு சொல்ல முடியும். அப்பதான் எங்க அம்மாவுடைய ஜெபம் நிறைவாகும் அப்படின்னு சொல்லி ஆண்டவரை அறியணுங்கிற தாகத்துல, ரட்சிக்கப்பட்ட உடனே அவர் எடுத்த முதல் முயற்சி ஆண்டவரை அறிகிற தாகம் உடையவராய் வேதாகம கல்லூரிக்கு கடந்து சென்றாராம். முதலாவது அவர் கடந்து சென்ற வேதாகம கல்லூரியில சில விதமான சூழ்நிலைகள் அவருக்கு ஒத்துக்கல. சரீரத்துல வேற மாற்றங்கள் உருவாயிடுச்சு. சரீரத்துல வியாதிப்பட்டு விட்டார். உடனே இந்த இடத்துல உனக்கு கால சூழ்நிலைகள் சரியா அமையல, வா வீட்டுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு கூப்பிட்டு அவங்க அம்மா ரெஸ்ட் எடுக்க கூட்டிட்டு வந்த போதும் 3 மாசம் லீவ் எடுத்துட்டு வந்திருக்கிறார். அந்த 3 மாசம் கேப்ல அவர் சரீரத்தை பலனடைய பண்ணி மறுபடியும் நம்ம காலேஜுக்கு போகணும், மறுபடியும் நான் சத்தியத்தை தெரிஞ்சுக்கணும். அதுலயும் அவருக்கு ரொம்ப பிடித்த பாடம் இறையியல் என்ற பாடத்துல விதவிதமா வகை வகையா அவங்க சொல்லி கொடுக்கிற அந்த பாடம் அவருக்கு ரொம்ப மகிழ்ச்சியையும் எதிர்பார்ப்பையும் கொடுத்ததுனால அதை விட்டுட்டு அவரால் வீட்டுல ரெஸ்ட் எடுக்க முடியல. அதனால திரும்பியும் பைபிள் காலேஜுக்கு போகணும்னு போன போது இவர் ஏற்கனவே போயிருந்த பிளாரிடா வேதாகம கல்லூரியில 3 மாதம் ரெஸ்ட் எடுத்துட்டு போன இவரை அனுமதிக்கல. உடனே சரி, இந்த சூழ்நிலை எனக்கு ஒத்து வரல, அதனால வேற காலேஜ்ல போய் சேரலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஊழியக்காரர் ஜான்சன் அப்படின்னு சொல்லப்படுகிற ஒரு ஊழியக்காரருடைய உதவியோடு மறுபடியும் ஒரு வேதாகம கல்லூரிக்கு கடந்து சென்றார். அங்கதான் ஆத்ம பாரம் நிறைந்ததான சத்தியத்தை அவர் அங்கதான் கற்றுக்கொண்டார். முதல் அந்த கல்லூரியில அவர் நல்ல மாணவனா, நல்ல ஜெபிக்கிறவனா, ஊழிய பாரம் உள்ளவனா இருக்கிறத பார்த்து இந்த ஜான்சன் என்கிற ஊழியக்காரர் இவரை சும்மா ஒரு கூட்டத்துல ஒரு 4 பேர் கூடி உட்கார்ந்து இருக்கிற இடத்துல எழுந்திருச்சு உன்னோட ரட்சிப்பின் அனுபவத்தை சொல்லு அப்படின்னு சொன்னா ரொம்ப தயங்கி பயந்து ரொம்ப கூச்ச பாவத்தோடு முன்னாடி வந்து நிக்க
வருத்தப்பட்டுட்டு பயந்துட்டு இருக்கிற இந்த டாக்டர் பில்லி கிரகாம் அவரை பார்த்து, இந்த ஜான்சன் ஐயா உள்ளத்துல தொடப்பட்டவரா, இவனை இப்படியே விட்டுட்டா அவனுக்குள்ள இருக்கிற அந்த ஆவியின் பாரம் அப்படி அனல் இல்லாம போயிடும், இப்படியே விடக்கூடாது, அவனை எப்படியாவது உற்சாகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நல்லா அவர் கூட கொஞ்ச நேரம் உட்கார்ந்து பேசி 3 செய்திகள் எடுக்கிறதுக்கு உதவியா இருந்திருக்கிறார். தனிப்பட்ட ரீதியில அவரை தனியா உட்கார்ந்து பேசி செய்திகள் எடுக்கிறதுக்கு உதவி செஞ்ச உடனே நல்ல ஈஸியா அவரோடு பழகி நல்ல வேகமா ஒரு 3 மணி நேரம் பிரசங்கம் பண்ணுகிற அளவுக்கு நல்ல செய்திகளை எடுத்து வைத்து கொண்டார். ஆனா அவ்வளோ சரி ஓகே, இப்போ செய்தி கொடுக்கறதுக்கு தயாராயிட்டான், இனி நம்ம அவங்கள கொண்டு போய் முன்னாடி நிறுத்திடலாம் அப்படின்னு சொல்லி இந்த போதகர் ஆசைப்பட்டு ஒரு இடத்துக்கு சொல்லாம ஒரு சிறைச்சாலை கைதிகள் கூடி இருக்கிற இடத்துல சிறைச்சாலை கைதிகளுக்கு நற்செய்தியை சொல்லுகிறதற்காக நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கூட்டத்திற்கு சொல்லாம இவரை கூட்டிட்டு போய் நீதான் பிரசங்கிக்கணும் அப்படின்னு சொல்லாம இந்த டாக்டர் பில்லி கிரகாம் அவரை கூட்டிட்டு போய் அந்த கூட்டத்துல நடுவுல நிறுத்திட்டு அவர் செய்தி பாடல் பாடி ஆராதனை முடிச்சோடனே இப்போ நம்ம மத்தியில வந்திருக்கிறதான நம்ம தம்பி பில்லி கிரகாம் ஐயா பிரசங்கம் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி ஜான்சன் ஐயா சொல்லிட்டார். இப்போ கைகாலாம் நடுங்க ஆரம்பிச்சு எல்லா ஜனங்களை பார்த்தோன்னே, அதுவும் சிறைச்சாலை கைதிகளை பார்த்தோன்னே, அங்க கொலைகாரன் பயங்கரமான குற்றங்களை செஞ்சவெல்லாம் உள்ள உட்கார்ந்து இருக்கிறான், அவங்கள பார்த்தோன்னே இவருக்கு கைகால் நடுங்கி பயந்துட்டு இருந்தார். ஆனா அந்த நேரத்துல இந்த ஜான்சன் ஐயா ஒரு சின்ன வார்த்தை தான் சொன்னார், ஆண்டவர்கிட்ட கேளு தைரியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி. மைக்ல சொல்ல முடியாத சூழ்நிலைனாலும் அவங்க பக்கத்துல காது கிட்ட வந்து சொன்ன அந்த வார்த்தை அவர் ஒரு பெரிய உற்சாகத்தை கொடுத்துட்டு உடனே அத்தனை பேருக்கு முன்னால வந்து முன்னாடி நிற்கும் போது, ஆண்டவரே நீரே என் கூட இருந்து என்னை தொடர்ந்து நடத்தும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு சின்ன ஜபத்தை செய்துட்டு அந்த ஜனத்துக்கு முன்னால வந்து நின்னு 3 மணி நேரம் பிரசங்கம் பண்ண வேண்டிய செய்திகளை எடுத்து கொடுத்திருந்த அந்த செய்திய 15 நிமிஷத்துல சொல்லி முடிச்சுட்டு வந்து உட்கார்ந்தார். பயமா கை கால் எல்லாம் நடுங்கிட்டு 15 நிமிஷம் கழிஞ்ச உடனே ஐயோ இவ்வளோ சீக்கிரம் முடிச்சிட்டேனா அப்படின்னு அப்புறம் தான் யோசி பார்க்கிறார். ஏன்னா பக்கம் பக்கமா புக்ல நோட்ல செய்திகள் இருக்கு. ஆனா ஜனத்தை பார்த்தோடனே முன்னாடி வந்து நின்னோடனே கலக்கத்துல பயத்துல வேகமா முடிச்சுட்டு போய் உட்கார்ந்தார். ஆனா அவர் இவ்வளவு சாதாரணமா நினைச்ச அந்த 15 நிமிஷம் செய்தி 15 கைதிகள் ஆண்டவருக்கு ரட்சிக்கப்படுறதுக்கு நேராய் நடத்தினதாம். ஒரு கைதி வந்து சொன்னாரா, நான் பெரிய கொலைகாரன், என்னை பாக்குறவங்க எல்லாரும் சொல்லுவாங்க, இங்க இந்த சிறைச்சாலைக்குள்ள இருக்கிறவங்களே சொல்லுவாங்க, சாப்பாடு கொடுக்கிற மனுஷன் கூட என்னை பார்த்து பயப்படுவான், ஆனா என்ன பயப்பட வைத்தது உங்களோட வார்த்தை அப்படின்னு சொன்னிச்சான். அப்ப அந்த வார்த்தையை கேட்டோன்னே இவருக்கு ஒரு புது உற்சாகம் வந்த மாதிரி இருந்தது. அந்த கூட்டத்தை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்த போது ஜான்சன் ஐயா கிட்ட போய் பேச ஆரம்பித்தார். எப்படி என்னால முடியல, 3 மணி நேரத்துக்கு மேல பிரசங்கம் பண்ணுகிற செய்திகள் என்கிட்ட இருந்தும் என்னால ஏன் பேச முடியல அப்படின்னு சொல்லி கேட்டபோது, இன்னும் நீ ஆண்டவருக்குள்ள பலனடைய தேவ சமூகத்தை நாடுன்னு சொல்லி நல்ல சத்தியத்தை அந்த ஐயா அவருக்கு சொல்லி கொடுத்தார். இந்த அறிவுரைகளை கேட்டுட்டு போய் முழங்கால் படிக்கிட்டு 3 மணி நேரம் ஒரு இடத்துல பிரசங்கம் பண்ணணும் அப்படின்னு சொன்னா 3 நாள் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுவாராம். அப்படி ஜோமணி அந்த ஜபத்தின் பலத்துல தான் அவர் அதுக்கப்புறம் பிரசங்கிக்க ஆரம்பித்தாராம். ஒரு நபர் சொல்லி ஒரு காலேஜ்ல ப்ரொஃபஸரா ஒருத்தர் சொல்லி கொடுத்தாராம், வேதாகமம் நமக்கு ஒரு பெரிய பலன் தரும், வேதாகமத்துல இருக்கிறதான சத்தியம் நம்மை மிகுந்த பலனடைய பண்ணும். என்னதான் ஜெபித்தாலும் எவ்வளவு பெரிய சத்தியத்தை பிரசங்கிக்கிறதுக்கு டைரி குறிப்புகள் எல்லாம் எடுத்துட்டு வந்தாலும் வேதாகமம் நம்ம கையில இருந்தாதான் நம்மை ஒரு புதிய உற்சாகத்தோடு நடத்த வைக்க முடியும். அதனால எந்த சூழ்நிலையில் உன்னை பிரசங்கிக்கும் போது வேதாகமத்தை விட்டுறாத அப்படின்னு சொன்ன வார்த்தை, காலேஜ்ல அந்த போதகர் சொல்லி கொடுத்த அந்த சத்தியத்தை அவர் கடைசி பிரசங்கம் வரைக்கும் அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணியிருக்கிறார். அவருடைய பிரசங்கங்களை அவருடைய பிக்சர்ஸை கூகுள்ல எங்க போய் பார்த்தாலும் அவர் பிரசங்கம் பண்ணும்போது மைக்க பார்க்கிறோமோ இல்லையோ கையில வேதாகமத்தை பார்க்க முடியும். கையில வேதாகமத்தை, திறந்த வேதாகமத்தை இப்படியே வைத்து கொண்டுதான் அவர் பிரசங்கம் பண்ணுவார். ஆனா பைபிளை பார்த்து பார்த்து வசனத்தை அப்படிலாம் சொல்ல மாட்டார். ஆனா வார்த்தைகள் சரளமா வந்து கொண்டே இருக்கும். பிரசங்கத்துக்காக பலன் அந்த வேதாகமத்தை கையில வச்சிருக்கிறதுனால அவருக்கு கிடைத்தது அப்படின்னு அவர் சொல்லி
சொல்லியிருக்கிறார். இப்படி நல்ல ஒரு பாரம் நிறைந்தவரா அந்த வேதாகம கல்லூரியில படிக்கணும்னு திட்டத்தோடு அவங்க போய் கடந்து சென்று வேதாகம கல்லூரியில நல்ல ஒரு ஆண்டவருக்கு சாட்சியாய் படிக்கிற ஒரு நல்ல மாணவனாய் ஆண்டவருக்கு பயன்படுகிற பாத்திரமாய் கர்த்தர் அந்த இடத்துல உருவாக்கினார். இப்படி உருவாக்கி கொண்டிருக்கும் போது கல்லூரியிலேயே இவர் மூலமா மனம் திரும்பின பல மாணவர்கள் உண்டாம். அநேகர் இவரை குறிச்சு, இவர் போய் ஜெபிக்கிற இடம், இவர் போய் ஜெபிக்கிற நேரம், இவர் போய் மற்றவங்க கிட்ட பேசுகிற செலவினங்கள், மற்றவங்க கிட்ட காண்பிக்கிற அந்த தயவு நிறைந்த வார்த்தைகள், இது எல்லாமே பல மாணவர்களுடைய உள்ளத்தை தொற்றுக்கு. கல்லூரியிலேயே பல ஊழியக்காரர்களுக்கு இவர் ஒரு மாதிரியா இருந்திருக்கிறார். இப்படியெல்லாம் இவர் உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கும் போது கர்த்தர் சரியான நேரத்துல ஒரு 1940ஆம் ஆண்டு அவர் அந்த கல்லூரியின் முடிவு தருவாயில அந்த கல்லூரியினாலேயே நியமிக்கப்பட்டிருந்த விட்டன் கல்லூரி என்று சொல்லப்படுகிற ஒரு கல்லூரியின் ஒரு ஆராதனையின் துணை போதகராக இவரை கர்த்தர் நியமித்தார். துணை போதகரா நியமித்திருக்கிறாங்க. ஒரு பெரிய போதகருக்கு கீழே அவர் அவருக்குள்ள இருந்து ஊழிய அனுபவங்களை கற்றுக்கொள்கிறதற்காக தான் கல்லூரி அவர் அப்படி நியமித்தது. ஆனா அவர் அங்க கற்றுக்கொண்ட மிக முக்கியமான ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, அவர் ஜெபிக்கிறதற்கும் அநேக கூட்டங்கள்ல பிரசங்கிக்கிறதற்கும் அந்த துணை போதகர் அவர் இருந்த போதுதான் அவர் கற்றுக்கொண்டிருக்கிறார். கொஞ்ச நாட்கள் பார்த்து கொண்டே இருப்பார். ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் அங்க ஊழியம் இருக்கு அப்படின்னு சொன்னா, ஞாயிற்றுக்கிழமை மட்டும் அந்த ஊழியத்துல கலந்து கொள்ள முடியுது, மற்ற நாள் சும்மா தான் இருக்கிறோம் அப்படின்னு இவருக்கு தோணுச்சு. அப்படின்னு சொன்னா ஒரு நாள் கூட சும்மா இருக்காம 15 நிமிஷத்துக்கு மாத்திரம் ஒரு தெருக்கல்ல அவர் குடியிருந்த அந்த ஏரியால ஒவ்வொரு தெருவுல சின்ன சின்ன ஸ்பீக்கர்ஸ கையில வச்சுக்கிட்டு அவருடைய நண்பர் வில்சன் அப்படின்னு சொல்லப்படுகிற ஒரு நண்பரும் அவரோடு இணைந்து கொண்டு தெரு பிரசங்கத்துல வாரத்தின் 7 நாட்களும் 7 பிரசங்கங்களை டெய்லி இந்த 2 நண்பர்களும் சேர்ந்து எல்லா தெருக்களின் முக்கியமான முனையில நின்னுட்டு ஆண்டுடைய சத்தியத்தை பிரசங்கிக்க ஆரம்பித்தாங்களாம். இதை கேட்கிற அநேகர் வேண்டா வெறுப்பா கஷ்டப்படுத்திட்டு காயப்படுத்திட்டு போனா கூட ஒரு சிலருக்கு இந்த செய்திகள் மிகுந்த பலன் அளித்தது. அது அவருடைய அந்த ஊழிய செய்து கொண்டிருந்த நாட்கள் அவரால் பார்க்க முடியல, அவர் அந்த சாட்சிகள் எல்லாம் கேட்க முடியல. ஆனா கொஞ்ச நாட்களுக்கு பிறகு ஒரு புத்தக எழுத்தாளர் எழுதியிருக்கிறார், அப்படி தெரு முனைகள் அவர் நின்று பிரசங்கித்த அந்த பிரசங்கத்தின் மூலமாக அநேக குடிகாரர்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்கன்னு சொல்லி. இப்படிப்பட்ட நல்ல செய்திகள் எல்லாம் இந்த டாக்டர் பில்லி கிரகாம் என்கிற இந்த சகோதரர் மூலமாக கர்த்தர் செய்ய ஒரு முக்கியமான காரியம் அவங்களுடைய அம்மாவுடைய ஜெபமும் தன்னை அர்ப்பணித்த அர்ப்பணிப்பும் தான். அவங்க ஒரே ஒரு காரியம் சொல்லி இருக்கிறார், நாமெல்லாம் நல்ல ஞான ஸ்நானம் எடுத்து அபிஷேகம் பெற்று தேவ சமூகத்துக்குள்ள வந்து ஆராதிக்கிறதையே பெருசா நினைக்கிறோம். ஆனா இந்த சகோதரர் முதல் ரட்சிக்கப்பட்ட உடனே ஆண்டவரை அறியணுங்கிற ஆர்வத்துல பைபிள் காலேஜ் கடந்து சென்றார், அறிந்து கொண்டார், ஆண்டவருக்கு தன்னை அர்ப்பணித்தார். வேதாகம கல்லூரியில தான் தன்னை ஒரு முழு நேர ஊழியக்காரனா அர்ப்பணித்தார். அப்படி அர்ப்பணித்து ஜெபித்து வேதாகம கல்லூரி முடிந்த பிறகுதான் ஆண்டவருக்காக இவர் மூலமா உருவாக்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டிருந்த அநேகர் ஞானஸ்நானம் எடுக்கும் போதுதான் இவரும் கூட சென்று ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறார். இனி நான் ஆண்டவருக்கு சொந்தம், இனி என்னுடைய சரீரத்துல வேற எந்த விதமான என்னுடைய ஆவி ஆத்மா சரீரம் அனைத்தும் ஆண்டவருக்கே சொந்தம் என்று சொல்லி தேவ சமூகத்துல தன் அர்ப்பணித்திருக்கிறார். இப்படி கடந்து சென்றிருந்த இந்த டாக்டர் பில்லி கிரகாம் ஐயாவுடைய வாழ்க்கை 1943ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 13ஆம் தேதி சகோதரர் ஒரு டாக்டர் மருத்துவ நிபுணராய் இருந்த நெல்சன் பெல் என்று சொல்லப்படுகிற ஒரு டாக்டருடைய மகளை ரூத் பெல் என்று சொல்லப்படுகிற ஒரு டாக்டருடைய அந்த ரூத் என்கிற சகோதரியை 1943ஆம் ஆண்டு இவர் திருமணம் முடிக்க கர்த்தர் வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்தார். திருமணத்தின் போது இந்த சகோதரிக்குள்ள ஒரு பயங்கரமான கேள்விகள். ஏன்னா இவர் மிஷனரியா சீனா தேசத்திற்கு கடந்து சென்று மருத்துவ பணியாற்றணும் அப்படின்னு இவருடைய மனசுக்குள்ள ஆண்டவருக்கு தன்னை அர்ப்பணித்து ஆண்டவர்கிட்ட தன்னை ஒப்பு கொடுத்திருந்தார் இந்த ரூத் என்கிற சகோதரி. ஆனா அந்த பில்லி கிரகாம் ஐயாவுடைய வாழ்க்கை, அவருடைய அர்ப்பணிப்பு எல்லாம் பிரசங்கியாளரா மாறணும் அப்படிங்கிறதுக்காக. அதனால அவங்க வேறொரு அழைப்புல இருக்கிறாங்க, நான் வேற மாதிரி எண்ணிக்கொண்டிருக்கிறேன்னு சொல்லி
பெரிய கலக்கத்துல இருந்த அந்த ரூத் சகோதரிக்கு இந்த பில்லி கிரகாம் ஐயா சொன்ன ஒரு சின்ன நற்செய்தி என்ன அப்படின்னு சொன்னா, கணவனாய் இணைப்பது தேவ சித்தமா இருந்தா உன் ஊழியத்தையும் கர்த்தர் அப்படிதான் வழி நடத்துவார். அதற்கு நேராய் நீ ஒப்பு கொடுத்தால், நான் எனக்கு நீண்ட ஜெபத்துக்கு பிறகு நீ அதற்கு ஒப்பு கொடுத்தாயானா நம்ம 2 பேரும் இணைஞ்சி மிஷனரிகள் செய்கிற ஊழியத்தை காட்டிலும் பல மடங்கு செய்கிறவர்களை கர்த்தர் நம்மை மாற்றுவார் அப்படின்னு சொல்லி உற்சாகப்படுத்தி இருக்கிறார். இந்த உற்சாக வார்த்தைகளை கேட்டவுடனே அந்த சகோதரி ரொம்ப நாள் ஜெபித்து ஆண்டவரோடு போராடி, இல்ல ஆண்டவர் நியமித்திருக்கிறார் இந்த சகோதரர் கர்த்தர் எனக்காக அப்படின்னு சொல்லி 1943ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 13ஆம் தேதி திருமணம் முடித்திருக்கிறார்கள். திருமணத்திற்கு பிறகு இவருடைய ஊழிய பாதை எல்லாம் வேறு திசையாய் நல்ல ஆண்டவர் விரும்புகிற வகையில கர்த்தர் நல்ல நற்பண்புகளை கொடுத்து, பிரசங்கிக்கிற தாளந்துகளை கொடுத்து கர்த்தர் அவரை உயர்த்தி வைத்திருக்கிறார். இதெல்லாம் கர்த்தர் செய்ய ஒரு முக்கியமான காரியம். தயங்கி கூச்சப்பட்டு வெட்கப்பட்டுக்கிட்டு இருந்த அந்த பில்லி கிரகாம் ஐயாவை தான் அநேகருக்கு சாட்சியா முன்னிறுத்த ஒரே ஒரு காரியத்தை தான் கர்த்தர் எதிர்பார்த்தார். முழுமையா என்கிட்ட என்ன தன்னை அர்ப்பணிக்கிற மனுஷனை நான் எடுத்து பயன்படுத்துவேன். வேதத்துல ஒரு வசனம் உண்டு, நம்ம வாயிலிருந்து கர்த்தர் பேசி அவருடைய வார்த்தையை நம்முடைய வாயில போட்டு நாம அமைதியா இருந்தாலும் அந்த வார்த்தை உள்ளத்துக்குள்ள இருக்கிறதுனால நம்ம வாய் அமைதியா இராதபடி ஆவியானவர் நம்மை நடத்துவார் அப்படின்னு சொல்லி அந்த வசனத்துக்கு தன்னை அர்ப்பணித்தவராய் டாக்டர் பில்லி கிரகாம் என்கிற சகோதரர் தன்னுடைய சின்ன வயதிலிருந்து ஆண்டவருக்கு தன்னை ஒப்பு கொடுத்ததின் பலன் தான் இன்னைக்கு அநேக பிரசங்கிமார்களுக்கும் அநேக ஊழியர்களுக்கும் ஒரு மாதிரியான வாழ்வை இந்த சகோதரர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இன்னைக்கு உங்க பிள்ளைகளுக்கும் நம்முடைய குடும்பத்துல வளர்ந்து வருகிற பிள்ளைகளுக்கும் அநேகரை பார்த்தோட கூச்சத்தோடு வெட்கத்தோடு பேசுகிறதுக்கு தயங்கி கொண்டிருந்தாங்கன்னா தேவ பலனை அவங்களுக்கு கொடுக்கும்படியா ஆண்டவர் சமூகத்துல போய் நில்லு, ஆண்டவர் உன்னை பலப்படுத்துவார்னு சொல்லி கொடுப்போம். ஆண்டவர் நிச்சயமாய் நம்ம பிள்ளைகளையும் நல்ல ஊழியர்களாய் தேவ சமூகத்துல வளர்த்தி ஆண்டவருக்கு பிரயோஜனமான பாத்திரங்களாய் கர்த்தர் மாற்றி தருவார் என்ற ஒரு சந்தேகமும் இல்லாமல் தொடர்ந்து தேவ வார்த்தையை கேட்போம். ஆமென்.